வெல்கம் டு தி டிபேட். இந்த அறிவுபூர்வமான விவாத களத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு மாபெரும் திருவிழா. லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள போறாங்க. ஆமா, கரெக்ட். அந்த திருவிழா எந்த ஒரு சின்ன குறையும் இல்லாம நடக்கணும். முக்கியமா பாதுகாப்பு விதிமுறைகள் ரொம்ப கடுமையா பின்பற்றப்படணும். இப்போ இதுக்கெல்லாம் தேவையான பணத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு உங்ககிட்ட கொடுக்கப்படுதுன்னு வைப்போம். ஓ, என்கிட்டயா? பெரிய சவால் தான் அது. நிச்சயமா. நீங்க என்ன பண்ணுவீங்க? வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முழு பணத்தையும் அவங்க கையில கொடுத்துடுவீங்களா? இல்ல வேலைகள் எல்லாம் சரியா நடக்குதான்னு பார்த்துட்டு கட்டம் கட்டமா பணத்தை கொடுப்பீங்களா? கண்டிப்பா வேலை நடக்குதான்னு பார்த்துட்டு தான் கொடுப்பேன். இது ஏதோ கற்பனை கதை இல்லைங்க. 2021 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நம்ம அரசு எதிர்கொண்ட ஒரு நிஜமான நிர்வாகச் சவால் இது. இந்த சவால அரசு எப்படி கையாண்டது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம விவாதிக்க போறோம். ஆமா, ஏப்ரல் 1ஆம் தேதி 2021 அன்னைக்கு வெளியிடப்பட்ட அரசாணை, அதாவது ஜிஓ 187 அடிப்படையா வச்சுதான் நம்ம விவாதம் இருக்க போகுது. ஒரு வாக்குச்சாவடியை அமைக்கிறதுக்கான செலவுகளை கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு, அதாவது விஏஓகளுக்கு எப்படி வழங்குறது அப்படிங்கிற வழிகாட்டுதல்களை இந்த ஆவணம் சொல்லுது. என்னோட விவாதத்துல இணைஞ்சிருக்கவர் இந்த மாதிரி கொள்கை முடிவுகள்ல இருக்கிற நிதி சிக்கல்களை ஆழமா அலசக்கூடியவர். ரொம்ப நன்றி. அதே போல நீங்க கலை யதார்த்தத்தோட இந்த பிரச்சனைகளை பாக்குறவர். நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த திருவிழா உதாரணம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இதுல என்னோட நிலைப்பாடு என்னன்னா, அரசு கொண்டு வந்துள்ள அந்த நடைமுறை பெருமளவு பொது நிதியை நிர்வகிப்பதற்கான மிகச்சிறந்த நிதி மேலாண்மை. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? பாத்தீங்கன்னா சுமார் 11.56 கோடி ரூபாய் பொது நிதி இது. 88,937 வாக்குச்சாவடிகள்ல எந்த ஒரு முறைகேடும் இல்லாம வேலை நடக்கணும். அதனால ஒரு வேலைக்கு 50% தொகையை முன்பணமா கொடுத்துட்டு மீதி தொகையை உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியோட, அதாவது ஏஆர்ஓவோட சான்றிதழ் வந்த பிறகு கொடுக்கறது அப்படிங்கிறது மக்கள் வரிப்பணம் வீணாகாம தடுக்கிற ஒரு பொறுப்பான நடவடிக்கை. இதுதான் என் தரப்பு வாதம். உங்க வாதம் எனக்கு புரியுது. ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. அந்த திருவிழாவை நடத்துற அடிப்படை பணியாளரை கூப்பிட்டு அவர் கையில ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டு, நீ போய் திருவிழாவுக்கான முழு வேலையும் முடிச்சிடு, நான் அப்புறமா எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மீதி பணத்தை தரேன்னு சொன்னா, அது 100 ரூபாய் இல்ல, தொகையை உயர்த்திருக்காங்களே. இருந்தாலும் அந்த பணியாளரோட நிலைமை என்ன ஆகும்? அதுதான் இந்த அரசாணையில இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை நான் சொல்றேன். ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு காகிதத்துல படிக்கும்போது இது வேணா ரொம்ப பொறுப்பான நிதி மேலாண்மையா தெரியலாம். ஆனா கலை யதார்த்தத்துல ஒரு கிராம நிர்வாக அலுவலர் மேல சுமத்தப்படுற மிக கடுமையான நிதி நெருக்கடி இது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சந்தை விலையேற்றம், அது மட்டும் இல்லாம முந்தைய தேர்தல்கள்ல உங்களுக்கு இன்னும் கொடுக்காம நிலுவையில வச்சிருக்க தொகைகள், இதெல்லாம் கொஞ்சம் கூட அரசு கணக்குல எடுத்துக்கல. வெறும் 650 ரூபாயை மட்டும் முன்பணமா கொடுத்துட்டு அவங்கள கடனாளியாக்குற ஒரு அதிகாரத்துவ சுமை தான் இந்த அரசாணை. இதுதான் என்னோட நிலைப்பாடு. சரி, நாம இந்த அரசாணையோட அடிப்படை நோக்கத்திலிருந்தே ஆரம்பிப்போம். முந்தைய தேர்தல்கள்ல ஒரு வாக்குச்சாவடிக்கு அரசு கொடுத்த அடிப்படை தொகை 1000 ரூபாய். இந்த அரசாணையில அது 1300 ரூபாயா உயர்த்தி இருக்கிறாங்க. இதையாவது நாம முதல்ல ஒரு நேர்மறையான விஷயமா பார்க்கணுமா இல்லையா? உயர்வு சரிதான், ஆனா அது போதுமாங்கிறது தான் கேள்வி. சொல்றேன். இதுல 650 ரூபாய், அதாவது 50% தொகையை விஏஓக்களுக்கு அட்வான்ஸா கொடுத்துடுவாங்க. மீதி இருக்கிற 650 ரூபாய் தேர்தலெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஏஆர்ஓட சர்டிஃபிகேட் வந்த பிறகு வழங்கப்படும். இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஒரு வாக்குச்சாவடியில குடிநீர் வசதி செஞ்சிருக்காங்களா, லைட்டு போட்டிருக்காங்களா, தடுப்புகள் வச்சிருக்காங்களா, முக்கியமா கோவிட் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் முறையா நடந்திருக்கான்னு உறுதிப்படுத்தாம 11 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை எப்படி முழுசா முன்கூட்டியே கொடுக்க முடியும்? நீங்க சொல்றங்க 1300 ரூபாய் அப்படிங்கிறது 2021ஆம் ஆண்டோட விலைவாசிக்கு ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு தொகை. அதாவது தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்றச் சங்கம் டிசம்பர் 23, 2020 அன்னைக்கே அரசுக்கு ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருந்தாங்க. அதுல பொருட்களோட விலைவாசி எல்லாம் பல மடங்கு ஏறிடுச்சு. அதனால அடிப்படை தொகையா 3000 ரூபாயை முழுமையா முன்பணமா வழங்கணும்னு ரொம்ப தெளிவா கேட்டிருந்தாங்க. 3000 ரூபாய் முழுசாபா? அது சாத்தியமில்லை. ஆனா அரசு என்ன செஞ்சது பாருங்க. ஒரு வாக்குச்சாவடியில 200 மீட்டர் தூரத்துக்கு எல்லைக்கோடு வரையணும், டியூப்லைட் மாட்டணும், பந்தல் போடணும், தடுப்புகள் கட்டணும். இத்தனை வேலைக்கும் அரசு கையில திணிக்கிற ஆரம்ப மூலதனம் வெறும் 650 ரூபா மட்டும்தானா? கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுவோம். ஒரு விஏஓ இந்த 650 ரூபா வச்சுக்கிட்டு எப்படி ஒரு பந்தல் கான்ட்ராக்டருக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியும்? அது இது வெளிப்படையாவே அந்த விஏஓவை தன்னோட சொந்த காசை போட்டோ இல்ல வட்டிக்கு கடன் வாங்கியோ செலவு செய்ய சொல்ற கட்டாயம்தானே. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான்.
ஆனா அரசு நிர்வாகம் அப்படிங்கிறது உணர்ச்சிகள் அடிப்படையில இயங்குற ஒரு அமைப்பு கிடையாது. அது சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்கியே ஆகணும். இத நான் ஒரு பெரிய கட்டுமான ஒப்பந்தத்தோட ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன். எந்த ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்டுற ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, அரசு 100% தொகையையும் கான்ட்ராக்டர்கிட்ட முதல்லயே கொடுத்துறாது. அது பெரிய கம்பெனிகளுக்கு. லாஜிக் ஒன்னு தான். தொடக்க பணிகளுக்கான முன்பணம் மட்டும்தான் கொடுப்பாங்க. வேலை முடிஞ்சதும் இன்ஜினியர் வந்து செக் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகுதான் மீதி தொகை வரும். அந்த உலகளாவிய நிதி மேலாண்மை தத்துவத்தை தான் இங்கேயும் பயன்படுத்துறாங்க. இன்னொன்னு தெரியுமா, இந்த அரசாணையில ரொம்ப நுணுக்கமான ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. என்ன செக் பாயிண்ட்? அதாவது நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள், கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி மாதிரி அமைப்புகள் அவங்களாவே சில இடங்கள்ல இந்த ஏற்பாடுகளை செஞ்சிடுவாங்க. அப்படி அவங்க செஞ்சிட்டா அந்த இடங்கள்ல இருக்கிற விஏஓக்களுக்கு இந்த தொகை வழங்கப்பட மாட்டாதுன்னு அரசு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. ஓகே. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முழு பணத்தையும் முதல்லயே எல்லா விஏஓக்களுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டா என்ன ஆகும்? முனிசிபாலிட்டியும் அவங்க ஃபண்ட்ல இருந்து பந்தல் போடுவாங்க, இங்க விஏஓவும் அதுக்கு பில் போட்டு காசு வாங்குவாங்க. இந்த டபுள் பில்லிங் முறைகேடு நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அரசு பணம் 2 மடங்கு விரயமாகும். எங்க உண்மையாவே செலவு பண்ணிருக்காங்களோ அங்க மட்டும்தான் பணம் போகணும். இதை தடுக்கிற ஒரு அருமையான தடுப்பறன் தான் இந்த சான்றிதழ் முறை. உங்களோட இந்த டபுள் பில்லிங் தியரி கேட்க நல்லா தான் இருக்கு. உள்ளாட்சி அமைப்புகள் வேலை செய்யற இடத்துல விஏஓக்கு பணம் தரக்கூடாதுங்கிறதையும் நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஆனா அதுக்காக ஒரு பெரிய கட்டுமான கம்பெனியையும் கிராமத்துல மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஒரு சாதாரண விஏஓவையும் ஒப்பிடுறது எந்த விதத்துல நியாயம்? நான் தத்துவத்தை சொன்னேன். அவர் ஒன்றும் பல கோடி ரூபாய் முதலீடு வச்சிருக்க கான்ட்ராக்டர் கிடையாதுங்க. அவங்கிட்ட தொடக்க முன்பணம் அப்படிங்கிற பேர்ல 650 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தையே வாக்குச்சாவடியா மாத்தோன்னு சொல்றது எவ்வளோ பெரிய முரண்பாடு. உள்ளாட்சி அமைப்புகளே இல்லாத ரொம்ப ரிமோட்டான கிராமங்கள்ல இருக்கிற வாக்குச்சாவடிகள்ல இந்த காசை கொண்டு மின்சார இணைப்புக்கான ஒயரை கூட முழுசா வாங்க முடியாது. நிர்வாகம் தன் பணத்தை பாதுகாக்கிறதுல காட்டுற அக்கறைய எப்படி இந்த வேலையை நடைமுறையில செஞ்சு முடிப்பாங்கன்னு யோசிக்கிறதுல தவறிடுச்சு. நீங்க கலை யதார்த்தத்தை பத்தி பேசுறீங்க, நானும் அதே கலை யதார்த்தத்தை பத்தி பேசவே விரும்புறேன். இந்த 2021 தேர்தல் எந்த சூழல்ல நடந்துச்சுன்னு கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க. ஆமா, கோவிட் நேரம். கரெக்ட். அது கோவிட் பெருந்தொற்றோட உச்சக்கட்ட பயம் இருந்த நேரம். இந்திய தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் 2020ல சில மிக கடுமையான வழிகாட்டுதல்களை கொடுத்திருந்தாங்க. அதை தமிழ்நாடு அரசு கண்டிப்பா செயல்படுத்தி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த வழிகாட்டுதல்கள் என்னன்னு அரசாணையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம். சமூக இடைவெளியை பின்பற்ற வரிசையில 6 அடி தூரத்துக்கு ஒன்னா 15 முதல் 20 பேருக்கான வட்டங்கள் வரையப்படணும். ஆண்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கான 3 தனித்தனி வரிசைகள் அமைக்கப்படணும். இதெல்லாம் ஏதோ பேருக்கு பண்ற அலங்கார வேலைகள் கிடையாது. இது வாக்களிக்க வர்ற மக்களோட உயிரை காப்பாத்துற ஏற்பாடுகள். ஏஆர்ஓவோட சான்றிதழ் வந்தாதான் மீதி பணம் அப்படிங்கிற அந்த ஒரு நிபந்தனை இருக்கிறதால தான் இந்த சுகாதார ஏற்பாடுகள் வெறும் காகிதத்தோட நின்னுடாம களத்துல கட்டாயமா நடக்குது. இதத்தான் நான் நிர்வாகத்தோட செக் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றேன். கோவிட் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவசியம் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது கண்டிப்பா செஞ்சாகணும். ஆனா நீங்க அரசாணையோட 3வது உட்பிரிவை கொஞ்சம் உற்று கவனிங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? நாற்காலிகள் மற்றும் விருப்புகளுடன் கூடிய பாதுகாப்பான நிழல் பந்தல் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியா அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. ஆமா, பாதுகாப்புக்கு அது தேவையே. இது எவ்வளோ பெரிய வேலைன்னு கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. சாதாரண காலத்திலேயே கரண்ட்டு, தண்ணி, சின்ன பந்தல் போட 1000 ரூபாய் பத்தாது. இப்போ புதுசா 20 பேருக்கு வட்டங்கள், 3 வரிசைகள், அந்த 3 வரிசைக்கும் வெயில் படாம இருக்க பெரிய நிழற்பந்தல், அதுக்குள்ள நாற்காலிகள், கீழே விரிக்க பாய்கள், இத்தனை புது வேலைகளையும் அரசு கட்டாயமாக்குது. ஆனா இதுக்கெல்லாம் கையில கொடுக்குற அட்வான்ஸ் அதே 650 ரூபாய் தான். இது எப்படிங்க சாத்தியமாகும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எதை செக் அண்ட் பேலன்ஸ்னு சொல்றீங்க. நான் இதை என்ன சொல்றேன்னா, அரசு உத்தரவு போடுது, ஆனா காசு தரல. ஒரு கிராமத்துல போய் ஒரு டென்ட்டுக்காரங்கிட்டு இந்தாப்பா 650 ரூபா, எனக்கு 3 வரிசைக்கு பந்தல் போடு, சேர் போடுன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? குறைஞ்சது 2000 ரூபாயாவது அட்வான்ஸ் கேட்பான். அப்போ அந்த விஏஓ என்ன பண்ணுவாரு? தான் சொந்த பணத்தை செலவு பண்ணுவாரு. நிர்வாகம் தன் எதிர்பார்ப்புகளை வானளவுக்கு உயர்த்தி இருக்கு. ஆனா அதுக்கேற்ற மூலதனத்தை தராம அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு வேடிக்கை பாக்குது. ஓகே, நீங்க சொல்ற அந்த பண நெருக்கடி உண்மைதான். நான் அதை முழுமையா மறுக்கல. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு பக்கம் இருக்கு.
அரசு இந்த 1300 ரூபாய நாற்காலிகள், விரிப்புகள், பந்தல் எல்லாத்தையும் வாங்குறதுக்காக கொடுக்கல. அதெல்லாம் வெறும் ஒரு நாள் வாடகைக்கு எடுக்கிறதுக்கான செலவு தான். அது மட்டும் இல்லாம மாநில அரசோட நிதி கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுக்குள்ள எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் கேட்ட உடனே 3000 ரூபாய் வீதம் எந்த ஒரு கணக்கு வழக்கும் இல்லாம முன்பணமா ரிலீஸ் பண்றது கவர்மெண்ட் சிஸ்டத்துல சாத்தியமே இல்லாத ஒண்ணு. ஆனா ஊழியர்கள் செலவு பண்ற பணமாவது உடனே திரும்ப வரணுமா இல்லையா? கண்டிப்பா வரணும். அதனால தான் அரசு ரொம்ப கவனமா 11.56 கோடி ரூபாயை ஒதுக்கி அதை 2 கட்டமா பிரிச்சு கொடுக்குது. இதை நாம இரக்கமற்ற தன்மைன்னு சொல்ல முடியாது. இது மிக துல்லியமான ஒரு கணக்கீடு. ஒரு பொறுப்பான அரசு மக்கள் பணத்தை எப்படி கவனமா கையாளணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது. நீங்க பல்பத்தாதுகாக்கிறத பத்தி திரும்ப திரும்ப பேசுறீங்க. ஆனா தன்னோட சொந்த ஊழியர்கள் கிட்ட அரசு எவ்வளவு நேர்மையா நடந்துக்குச்சு அப்படிங்கறத இதே அரசாணை வெளிச்சம் போட்டு காட்டுது. நீங்க இந்த ஆவணத்தோட 2வது பக்கத்தை பாருங்க. பாத்திருக்கேன். கடந்த 2019 மக்களவைத் தேர்தல்ல ஒரு வாக்குச்சாவடிக்கு 3200 ரூபாய் செலவுல அமைக்கப்பட்ட சாமியான பந்தல்களுக்கான தொகையே இன்னும் சில மாவட்டங்கள்ல விஏஓக்களுக்கு கொடுக்கப்படாம நிலுவையில இருக்குன்னு அரசே எழுத்துப்பூர்வமா ஒத்துக்குது. 2019 நடந்த தேர்தலுக்கு சொந்த காசை போட்ட ஒரு விஏஓ 2 வருஷமா அந்த பணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை. என்ன டெக்னிக்கல் பிரச்சனையா இருந்தாலும் பழைய பில்லே செட்டில் ஆகாத நிலையில திரும்பவும் ஒரு பெருந்தொற்று காலத்துல நீ முதல்ல உன் காசை போட்டு பந்தல் போடு, நான் அப்புறமா சர்டிபிகேட் வாங்கிட்டு பணம் தரேன்னு அரசு சொன்னா அந்த சிஸ்டம் மேல ஊழியர்களுக்கு எப்படிங்க நம்பிக்கை வரும்? இந்த நிறுவன நம்பகத்தன்மை முழுசா உடைஞ்சு போகுது இல்லையா? இது ஏதோ தணிக்கை முறையில்ல, இது களப்பணியாளர்களை மதிக்காத அதிகாரத்துவ போக்கு. 2019 நடந்த அந்த பிரச்சனை ஒரு கசப்பான உண்மைதான், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த அரசாணை அந்த பழைய தப்ப மூடி மறைக்கல. மாறாக அது ஏன் நடந்துச்சு, இனிமே அது நடக்காம இருக்க என்ன செய்யணும்னு ஒரு தீர்வை வெளிப்படையா முன்வைக்குது. என்ன தீர்வு வச்சாங்க? நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஃபண்ட் ஏன் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற மெக்கானிசம் தெரியாது. ஏதோ அரசுக்கு பணம் கொடுக்க மனசில்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, முந்தைய காலங்கள்ல பந்தல் செலவுகளையும் சாதாரண அலுவலக செலவுகளையும் ஒரே கணக்குக்குள்ள போட்டு குழப்பிட்டாங்க. ட்ரெஷரியில பில் பாஸ் பண்ணும்போது இது எலெக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு, இதை எப்படி நீங்க சாதாரண ஆஃபீஸ் செலவுல காட்டுறீங்கன்னு சொல்லி பில்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு டெக்னிக்கலான அக்கவுண்டிங் பிரச்சனை. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? அதனால தான் இந்த ஆணையின் 5வது பத்தியில பாருங்க, அரசு ஒரு புதுசான பிரத்யேகமான கணக்கு தலைப்ப, அதாவது ஒரு ஹெட் ஆஃப் அக்கவுண்ட்டை உருவாக்கியிருக்கு. டிவிபிசி 2015-00-06 AA 305002 அதர் கண்டிஜென்சிஸ் அப்படின்னு ஒரு தனி அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணி அதுக்குள்ள பொதுப்பணித்துறை நிர்ணயித்த கட்டணத்தின் அடிப்படையில ஃபண்டை ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த பில்லும் ட்ரெஷரியில நிக்காது. இதுதான் பிரச்சனைய ஆணிவேரிலிருந்து தீர்க்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். கடந்த கால தப்புலிருந்து பாடம் கத்துக்கிட்டு நிதி கட்டமைப்பை சரி செய்யற அரச கண்டிப்பா நாம பாராட்டணும். அந்த கணக்கு தலைப்பு, ட்ரெஷரி ரிஜெக்ஷன், இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி செக்ரட்டரியேட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் வேணா பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனா ஒரு கிராமத்துல கடனை வாங்கி வட்டி கட்டிட்டு இருக்கிற ஒரு விஏஓ கிட்ட போய் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு புதுசா ஒரு ஹெட் ஆஃப் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கோன்னு சொன்னா அவர் சந்தோஷப்படுவாரா? அவருக்கு தேவை கணக்கு தலைப்புகள் இல்ல, அவர் போட்ட பணம் அவர் கைக்கு வரணும். ஆனா அந்த சிஸ்டம் சரி செஞ்சாதானே பணம் வரும். சரி, நீங்க சொல்ற இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் எப்படியாவது அந்த பணத்தை உடனே கொண்டு போய் சேர்த்துருமான்னு பார்த்தா அதுவும் இல்ல. 7வது பத்திய பாருங்க, திரும்ப ஒரு அதிகாரத்துவ சூழலுக்குள்ள கொண்டு போய் விடுறாங்க. மே 31, 2021க்குள் ஏஆர்ஓ வழங்கும் சான்றிதழின் அடிப்படையில் முன்பணம் சரி செய்யப்படும் அப்படின்னு ஆணை சொல்லுது. அதாவது தேர்தல் ஏப்ரல் மாசமே முடிஞ்சிரும். ஆனா மே மாசம் கடைசி வரைக்கும் அந்த விஏஓ சர்டிபிகேட்டுக்காக ஏஆர்ஓ ஆபீஸ் படிகள்ல காத்து கிடக்கணும். அது சரிபார்ப்புக்கான கால அவகாசம். இங்கதான் அந்த அதிகார ஏற்றத்தாழ்வு விளையாடுது. ஏஆர்ஓ அப்படிங்கிறவர் எவ்வளோ பிஸியான ஆள்னு உங்களுக்கு தெரியும். கோவிட் டியூட்டியில் அவர் எங்கேயாவது போயிருந்தாலோ, இல்லை ஒரு சின்ன காரணத்துக்காக அந்த பந்தல் சரியில்லைன்னு அவர் சர்டிஃபிகேட் தர தாமதமாக்கினாலோ, அந்த ஒட்டுமொத்த நிதிச்சுமையும் அந்த சாதாரண விஏஓ தலையில தான் விழியும். மேலிடத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் போடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதோட வலி அனுபவிக்கிறது அந்த அடிமட்ட ஊழியர்கள் தான். அதிகார ஏற்றத்தாழ்வு பத்தின உங்களோட கவலை ரொம்ப உண்மையானது. எந்த ஒரு நிர்வாக அமைப்பிலையும் மேலதிகாரியோட சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அதுல ஒரு பிராக்டிக்கலான தாமதம் இருக்கும் அப்படிங்கிறத நான் மறுக்கல. அது ஊழியர்களுக்கு கஷ்டம்தான். ஆனா அதுக்காக சரிபார்ப்பு முறையே நம்ம கைவிட்டிட முடியுமா? 88,937 வாக்குச்சாவடிகள்,
இவ்ளோ பெரிய ஸ்கேல்ல ஒரு தேர்தல் நடக்கும்போது தரக்கட்டுப்பாட்டை உறுதி செய்ய வேற என்ன மாற்று வழி இருக்கு சொல்லுங்க? மாற்று வழி ஊழியர்களை நம்புறது தான். ஏஆர்ஓ என்பவர் அந்த தொகுதியோட மொத்த தேர்தல் நடத்தைக்கும் பொறுப்பானவர். அவர் ஒரு வாக்குச்சாவடிக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாருனா, இந்த வாக்குச்சாவடி கோவிட் விதிமுறைகள் படி வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு 100% பாதுகாப்பானது அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அவர் கொடுக்கற கேரண்டி அது. அதை அவர் நேர்ல உறுதிப்படுத்தாம எப்படி ஃபண்டை ரிலீஸ் பண்ண முடியும்? இந்த ஒட்டுமொத்த அரசாணையோட மைய நோக்கமே என்னன்னா, 11 கோடி ரூபாய் அப்படிங்கிற பிரம்மாண்டமான தேர்தல் நிதிய முறைகேடுகள் இல்லாம பாதுகாக்கிறதும், கோவிட் விதிமுறைகளை வெறும் பேப்பர்ல மட்டும் வைக்காம களத்துல கட்டாயமா செயல்படுத்துறதும் மட்டும்தான். இது அடிமட்ட ஊழியர்களுக்கு கொஞ்சம் கடுமையான தணிக்கை முறைதான். ஆனா ஜனநாயகத்தோட அடிப்படை செயலான தேர்தலுக்கு, அதுவும் ஒரு பெருந்தொற்று காலத்துல, இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நீங்க ஜனநாயகத்தோட அடிப்படை செயல்னு பெருமையா சொல்றீங்க. ஆனா அந்த ஜனநாயகத்தை தாங்கி பிடிக்கிற தூண்களா களத்துல நிக்கிறவங்க இந்த அடிமட்ட களப்பணியாளர்கள் தான். மேலிடத்திலிருந்து விதிகளை உருவாக்குறதும் 11 கோடி 26 கோடின்னு பெரிய எண்கள்ல பேசிட்டு நாங்க மக்கள் பணத்தை பாதுகாக்கிறோம் சொல்றதும் ரொம்ப ஈஸி. அது அரசுடைய கடமை இல்லையா? தடமை தான். ஆனா 2 வருஷமா பழைய கடனை அடைக்காம புதுசா ஒரு மாபெரும் வேலைக்கு வெறும் 650 ரூபாய கையில கொடுத்துட்டு, கோவிட் பெருந்தொற்றுக்கு நடுவுல உயிரை பணயம் வச்சு நாற்காலிகள், பந்தல்கள், தடுப்புகள்னு எல்லாத்தையும் நீயே ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றது எந்த வலையில ஒரு சிறந்த நிர்வாகம் ஆகும்? தணிக்கை அவசியம், அதை நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அரசு தன்னோட நிதியை பாதுகாக்கிறதுல காட்டுற அதே அக்கறைய அந்த நிதியை வச்சு உயிரை கொடுத்து வேலை செய்யற மனிதர்கள் மேலேயும் காட்டணும். இந்த ஆவணம் பார்க்கறதுக்கு ரொம்ப தெளிவான, நேர்த்தியான ஒரு நிதி அறிக்கை மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இது அரசுக்கோ அதோட அடிமட்ட ஊழியர்களுக்கும் இடையில இருக்கிற ஆழமான நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துது. நம்ம விவாதத்தோட ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு பக்கத்துல பார்த்தா, தேர்தல் நிர்வாகத்துல கோடிக்கணக்கான பொது நிதிய பாதுகாக்கிறதுக்கும் தேசிய அளவிலான சுகாதார நெறிமுறைகளை கட்டாயப்படுத்துறதுக்கும் அரசுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் தேவைப்படுது. இன்னொரு பக்கத்துல பார்த்தா, அந்த பணிகளை களத்துல இறங்கி செய்யற ஊழியர்களுக்கு தேவையான நடைமுறை வசதிகளையும் போதுமான முன்னிதியையும் ஏற்படுத்தி தர வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இந்த இழுபறி ஒரு தொடர் சவால். இது இந்த தேர்தல்ல மட்டும் இல்ல, எந்த ஒரு பெரிய அரசு நிர்வாகத்திலையும் தவிர்க்க முடியாத ஒண்ணு. கண்டிப்பா. ஒரு கட்டிடத்தோட வரைபடம் எவ்வளவுதான் நேர்த்தியா, இன்ஜினியரிங் அற்புதமா இருந்தாலும், அதை கற்ற கொத்தனார் கையில சரியான கருவிகளும் அதற்கான நிதியும் இல்லை என்றால் அந்த கட்டிடம் எப்படி முழுமையடையும்? அரசாணைகள் அப்படிங்கிறது வெறும் வரைபடங்கள் மட்டும்தான். அதை உண்மையாக்குறது களத்துல இருக்கிற மனிதர்கள்தான். அந்த வரைபடங்கள் தான் பொது நிதிய முறைகேடுகள்ல இருந்து பாதுகாக்கிற வலிமையான அரண்கள் அப்படிங்கிறது என்னோட ஆழமான நம்பிக்கை. நாம தொடக்கத்துல பேசின இந்த மாபெரும் திருவிழா உதாரணத்துக்கே வருவோம். அந்த திருவிழாவை நடத்துற அரசு நிதியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது மூலமா மட்டும்தான் அந்த திருவிழாவோட வெற்றியையும் மக்கள் வரி பணத்தோட பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும்னு நம்புது. ஆனா நீங்களோ அந்த அதீத கட்டுப்பாடே அந்த திருவிழாவை சீர்குலைச்சிடும், களப்பணியாளர்களை நசுக்கிடும்னு சொல்றீங்க. அரசோட கொள்கைகள், அது போடுற நிதி ஒதுக்கீட்டு முறைகள் எப்படி அடிமட்ட நிர்வாக அமைப்புகளை பிராக்டிக்கலா பாதிக்குது அப்படிங்கிறத நாம எல்லாரும் தொடர்ந்து சிந்திச்சு பார்க்கணும். நிச்சயமா இதை பத்தி இன்னும் பேச நிறையவே இருக்கு. ஆமா, இந்த அரசாணையில இருக்கிற பல்வேறு நிர்வாக அடுக்குகளை பத்தியும் அதுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்களை பத்தியும் நாங்க விரிவா பேசியிருக்கோம். இதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு, எது சரியான அணுகுமுறை அப்படிங்கிற முடிவை நேயர்களாகிய உங்களோட சிந்தனைக்கே விட்டுறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஆழமான விவாதத்துல சந்திப்போம். உங்களோட நேரத்திற்கு நன்றி.